அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பிற்கினிய சகோதரர்களும் சகோதரிகளும் உலகம் முழுவதும் உள்ள என் அன்பான முஸ்லிம் உறவுகளே, இன்னும் சில நாட்களில் நம் இதயங்கள் ஆவலுடன் காத்திருக்கும் ஒரு மகத்தான விருந்தினர் நம்மை சந்திக்க வருகிறார். அந்த விருந்தினர் யார் தெரியுமா? அது சாதாரண மாதமல்ல. அது கண்ணியத்தின் மாதம். அது மன்னிப்பின் மாதம். அது அருளின் மாதம். அது நம்மை மாற்றிவிடும் ரமலான். ரமலான் என்றாலே நம் உள்ளத்தில் ஒரு இனிய உணர்வு எழுகிறது. பள்ளிவாசல்கள் நிரம்பும் காட்சி, தராவீஹ் தொழுகையின் இனிமை, சஹர் நேரத்தின் அமைதி, இஃப்தாரின் நன்றியுணர்வு, இவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்மீக உலகத்தை உருவாக்குகின்றன. ஆனால் என் அன்புகளே, இந்த ரமலான் வெறும் பசி, தாகம் அடக்கிக் கொள்ளும் மாதமா? இல்லை. இது நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு. இது நம் ஆகிரத்திற்கான சேமிப்பு மாதம். நாம் தினமும் பல வேலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். குடும்பம், தொழில், கல்வி, பணம், எதிர்காலம், எல்லாவற்றிற்கும் நாம் நேரம் ஒதுக்குகிறோம். ஆனால் ஒரு கேள்வி நம்மை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? என் ரப்பு என்னைப் பற்றி மகிழ்ச்சியாக இருக்கிறானா? அவனுடைய திருப்தியை நான் பெற்றுவிட்டேனா? இந்த உலக வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? அது அல்லாவின் திருப்தி தான். நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானைப் பற்றி விரிவாக பேசும் ஒரு நீண்ட ஹதீஸில் நமக்கு மிக முக்கியமான 4 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த 4 விஷயங்களும் இந்த ரமலானில் நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும் ரகசியங்கள். அந்த 4 விஷயங்களில் முதல் 2 விஷயங்கள் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள். மற்ற 2 விஷயங்கள் நாம் கட்டாயமாக அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய துவாக்கள். முதலில் நபிகள் நாயகம் கூறினார்கள், ரமலானில் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒரு கலிமா தான் அனைத்து நபிமார்களும் கொண்டு வந்த செய்தியின் மையம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி நபி வரை எல்லோரும் மனிதகுலத்துக்கு எடுத்துரைத்த ஒரே உண்மை, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் எவருமில்லை. இந்த கலிமா வெறும் வார்த்தையல்ல. இது நம் இதயத்தின் அறிவிப்பு. இது நம் வாழ்வின் அடையாளம். ரமலான் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். நம்முடைய நாக்கு அதை உச்சரிக்கட்டும். நம் இதயம் அதை உணரட்டும். நம் வாழ்க்கை அதை நிரூபிக்கட்டும். இந்த கலிமாவை உண்மையுடன் சொல்லும் மனிதரை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தவன் அவன். இரண்டாவது, நபிகள் நாயகம் கூறினார்கள், ரமலானில் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். அதாவது பாவ மன்னிப்பு கேளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். நாம் யாரும் பிழையற்றவர்கள் அல்ல. தவறுகள் செய்கிறோம். எண்ணத்தில், வார்த்தையில், செயல்களில் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் நடக்கின்றன. ஆனால் ரமலான் என்பது மன்னிப்பின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம். முதல் 10 நாட்கள் ரஹ்மத், நடு 10 நாட்கள் மக்பிரத், கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை. நாம் தனியாக இருக்கும்போது, யாரும் பார்க்காத நேரத்தில் கண்ணீர் வடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அது மிகவும் பிடிக்கும். நம் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு அவனிடம் திரும்புவது தான் உண்மையான அடிமைத்தனம். இந்த ரமலானில் நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். பழைய பாவங்களை கழுவிவிடலாம். புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். இப்போது அந்த மற்ற 2 விஷயங்களை பாருங்கள். நபிகள் நாயகம் கூறினார்கள், இந்த 2 விஷயங்கள் எல்லோருக்கும் அவசியம். யாரும் இதை விட்டு தேவையற்றவர்கள் இல்லை. மூன்றாவது விஷயம், அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேளுங்கள். அல்லஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத அல்லஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னத். நாம் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. ஆனால் நம்புகிறோம். மரணத்திற்கு பின் ஒரு நிரந்தர வாழ்க்கை உள்ளது என்று நம்புகிறோம். அந்த வாழ்க்கை எங்கே அமைய வேண்டும்? சொர்க்கத்தில் தான். நாம் யாராவது மறைந்த செய்தி கேட்டால் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் கொடுக்கட்டும் என்று துவா செய்கிறோம் அல்லவா? ஏனெனில் நம் எல்லோரின் கனவும் அதுதான். இந்த ரமலானில் தினமும் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் மனமுருகி அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேளுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய லிக்காவை நான் காண வேண்டும். உன்னுடைய அன்பை நான் பெற வேண்டும். சொர்க்கத்தின் சுகங்களை எனக்கு அருள்வாயாக என்று கேளுங்கள். ஹதீஸில் வருகிறது, ஒருவர் உண்மையுடன் சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கமே அல்லாஹ்விடம், இவரை என்னிடம் அனுமதியுங்கள் என்று வேண்டிக்கொள்ளும். நான்காவது விஷயம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேளுங்கள். அல்லஹும்ம அஜர்னி மினன் நாரி அல்லஹும்ம அஜர்னி மினன் நாரி. நாம் உலகத்தில் ஒரு சிறிய வலியையே தாங்க முடியாமல் தவிக்கிறோம். ஒரு சிறிய காயம், ஒரு சிறிய நோய், ஒரு சிறிய இழப்பு, உடனே நொந்து போகிறோம். அப்படியிருக்க நரகத்தின் வேதனையை நாம் எப்படி தாங்க முடியும்? அதை கற்பனை செய்யக்கூட முடியாது. அதனால் பயத்தோடு, நடுக்கத்தோடு, யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக என்று கேளுங்கள். ஹதீஸில் வருகிறது, ஒருவர் உண்மையாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கும்போது நரகமே அல்லாஹ்விடம், இவரை என்னிடமிருந்து தூரப்படுத்திவிடு என்று சொல்லும்.
என் அன்புகளே, இந்த 4 விஷயங்களே இந்த ரமலானின் வெற்றிக்கான சாவி. அதிகமாக சொல்லுங்கள். لا إله إلا الله لا إله إلا الله أستغفر الله أستغفر الله اللهم إني أسألك الجنة اللهم أجرني من النار. ரமலான் ஆரம்பிக்கும் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை இதை தொடர்ந்து செய்யுங்கள். தொழுகைக்கு பிறகு கைகளை உயர்த்தும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த 4 அமல்களையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்குங்கள். இந்த ரமலான் வெறும் மாதமாக முடிந்து போகாமல் நம்மை மாற்றிய மாதமாக மாறட்டும். இந்த ரமலானை கடைசி ரமலான் போல எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த வருடம் நாம் இருப்போம் என்று யாருக்கும் உறுதி இல்லை. ஆகவே இந்த வாய்ப்பை வீணாக்காதீர்கள். நம் இதயத்தை அல்லாஹுடன் இணைப்போம். நம் வாழ்க்கையை அவனுடைய கட்டளைகளுக்கு ஒப்படைப்போம். அவனுடைய திருப்திதான் நம் இறுதி இலக்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு இந்த கண்ணியமான ரமலானை அடையவும் அதில் நன்மைகளை அதிகப்படுத்தவும் அவனுடைய திருப்தியைப் பெறவும் தஃபீக் அருள்வானாக. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். நன்மையில் நீங்களும் கூட்டாளியாகுங்கள். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அதிகமான மக்களுக்கு சென்றடைய ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே இந்த தாவாவின் பலம்.